அது மட்டும் இல்லாம நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் இந்த 2026 எலெக்ஷன்ல உதயநிதி சார் சிஎம் ஆயிடுவாரு அப்படின்லாம் கால்குலேஷன் பண்ணீங்க. அதுக்கு ரீசன் என்ன சொன்னீங்கன்னா, உதயநிதி சாருக்கு சூரிய புத்தி நடக்குது, சூரியன் சுபத்துவமா இருக்கு, அதனால சூரியன் அவருக்கு சிஎம் பதவி கொடுக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருந்தீங்க. இவரோட கும்பலக்னத்துக்கு சூரியன் 10ல திக்பலமா இருந்தாலும் அவரு 7ஆம் அதிபதி. அது மட்டும் இல்லாம அவரு சந்திரனோட பார்வை வாங்கியிருக்காரு. சந்திரன் இயற்கை சுபரா இருந்தாலும் கும்பலக்னத்துக்கு லக்ன பாபர். 6ஆம் அதிபதி பார்வை வாங்கின 7ஆம் அதிபதி சூரிய புத்தி எப்படி ஒரு உயர்ந்த பதவி கொடுக்குங்கிறத யோசிக்க மறந்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம கும்பலக்னத்துக்கு ஆகாத சூரிய புத்தி 7ஆம் அதிபதி சூரிய புத்தியை தொடர்ந்து 6ஆம் அதிபதி சந்திர புத்தி வரப்போகுது. இப்படிப்பட்ட காலகட்டம் இவருக்கு எப்படி ஃபேவரபுளா இருக்கும் அதையும் யோசிக்க மறந்துட்டீங்க. ஜோசியத்துல அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கே தெரியும், கும்ப லக்னத்துக்கு சூரிய புத்தியும் சந்திர புத்தியும் சாதகமா இருக்காதுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சின்ன கால்குலேஷனை மிஸ் பண்ணது கடுமையான அனுபவ குறைவுன்னு தான் சொல்லணும்.